ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி பேச போற நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருகின்ற 2024 வருஷம் நம்ம தமிழ் சினிமாலேயே மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாகக்கூடிய அந்த பிரம்மாண்டமான படங்கள்லாம் எது அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். அது மட்டும் இல்லாம இந்த படங்கள் வந்து எப்படி உருவாகுது, எவ்வளவு பட்ஜெட்ல உருவாகுது, இதையும் தாண்டி சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த படங்கள்ல என்ன அடங்கியிருக்கு அப்படின்றத தெள்ள தெளிவா இந்த வீடியோல நம்ம ஒண்ணா பார்ப்போம் நண்பர்களே. அதனால இப்ப நேரம் கடத்தாம வீடியோல போவோம். வாங்க அந்த பிரம்மாண்ட படங்கள் 2024 வருஷம் என்னென்னலாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பேசுவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற படம் தான் ஹோம்பாலே பிலிம்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகி கொண்டிருக்கும் படம் தான் காந்தாரா சாப்டர் 1 அப்படின்ற படம். இதை கேள்விப்பட்டோன்னு ஏப்பா இது என்ன தமிழ் படமா, யோ இது தமிழ் படமா சொல்லி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க தமிழ்லயும் உருவாகுதுங்க, தமிழ்லயும் ரிலீஸ் ஆகுதானே போகுது, அதனால இது ஒரு தமிழ் படமா கொண்டாடுங்க. காந்தாரா 1 வந்து நீங்க பார்த்து கொண்டாட இல்லையா, அதே மாதிரி காந்தாரா 2 ப்ரீக்வலே நீங்க கொண்டாடுங்க. அது என்னப்பா ப்ரீக்வல் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா சொல்றேன். சீக்வல்ன்றது என்னன்னு தெரியும், ப்ரீக்வல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காந்தாரா 1 படத்துல வந்து நம்ம ரிஷப் ஷெட்டின்னு நடிச்சிருப்பார் இல்லைங்களா, அந்த படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர், ஹீரோ என்னவா வருவாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். அதாவது இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ரிஷப் ஷெட்டி வந்து ஒரு இளைஞராக இருந்தாலும் அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. அந்த ஊர்ல வந்து ஒரு தௌலத் மாதிரின்னு வச்சுவாங்களேன், சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, போற வரவங்கலாம் இழுத்து போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அவரோட பரம்பரையா, அவரோட பூர்வீகத்தை பாத்தீங்கன்னா, அந்த கோயில்ல நடக்கிற திருவிழால அவங்க தான் கடவுளா போற்றப்பட்டு அந்த ஒரு ஃபார்மாலிட்டியை அவங்க செய்வாங்க. ஆனா இந்த குடும்பத்துல இருந்து வந்தவர் கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லாம அவர் ஒரு மாதிரி தெரிஞ்சிட்டு இருப்பாரு. ஆனா அவரோட கனவுல அவங்க அப்பா அடிக்கடி வந்து, இங்க பாருப்பா நான் இப்படிதான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு போவாரு. அதை கூட புரிஞ்சுக்க மாட்டாரு. ஆனா படத்தோட கிளைமாக்ஸ்ல வந்து ரிஷப் ஷெட்டி புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் இந்த படம் எப்படி முடிஞ்சது அப்படின்றது தான் காந்தாராவோட கதையே. சோ இப்போ இந்த காந்தாராவோட ப்ரீக்வல்ல சாப்டர் 1ல என்ன நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ரிஷப் ஷெட்டியோட கனவுல அப்பப்பா அவங்க அப்பா வருவார் பாத்தீங்களா, அந்த சாமி வேஷம் போட்டுக்கிட்டு, இவரோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த காந்தாரா சாப்டர் 1ஓட ப்ரீக்வல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிமா தான் எடுத்து வச்சிருக்காங்க. சோ இந்த வருஷம் 2024 வருஷம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கொண்ட ஒரு சவுத் இந்தியன் படமா இந்த படம் கண்டிப்பா அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இந்த படத்தோட பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா 125 கோடியில எடுக்கிறாங்க. நவம்பர் 2023 தான் இந்த படத்தை பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா ரிலீஸ் வந்து எப்போ எதிர்பார்க்கப்படுதுன்னா 2024 வருஷம் டிசம்பர் மாசம் எதிர்பார்க்கப்படுது. அதனால இந்த படமும் இந்த 2024ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்ட தமிழ் படம். இப்ப இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போற படம் தான் சங்கர் அவர்களோட இயக்கத்தில் உருவாகி கொண்டே இருக்கும் இந்தியன் 2 படத்தை பத்தி தான் சொல்ல போறேன். இதுல வந்து கமல் அவர்கள் சேனாபதி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் தான் பண்றாரு. சந்துரு எல்லாம் போன பாட்டிலே செத்து போயிட்டாரு இல்லைங்களா. இது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு பொருட்செலவுல உருவாகுதுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் இழுத்தடிச்சதை பார்த்தா உண்மையாவே பெரிய பட்ஜெட்ல தாங்க இறங்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணுது. இது மட்டும் இல்லாம சமீபத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்படின்னு ஒன்னு வெளியிட்டாங்க, இந்தியன் இஸ் பேக்னு சொல்லிட்டு. பிக் பாஸோட ப்ரமோஷன் வீடியோ மாதிரியே இருந்தது. இதை பார்க்கும் போது எனக்கே லைட்டா அந்த படத்தை வந்து தியேட்டர்ல பார்க்கலாமா இல்ல ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாமான்ற மாதிரி ஒரு தயக்கம் வந்துருச்சு. ஏன்னா இந்தியன் 1ல இருந்த அந்த சீரியஸ்னஸ் இந்த படத்துல இருக்கிற மாதிரி பெருசா தெரியல. போதா குறைக்கு எஸ்.ஜே. சூர்யாவர் இந்த படத்துல வந்து வில்லனாக்கி விட்டாங்க இல்லைங்களா. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி கமல் அவர்கள், அதாவது சேனாபதியோட இன்ட்ரோடக்ஷனுக்காகவே ஒரு ரயில் இன்ஜின், ஒரு ஸ்டீம் இன்ஜின் வேணும் அப்படின்னு தேடி தேடி பார்த்திருக்காங்க. இந்தியா முழுக்க எங்கேயுமே இல்லையா. அதுக்கப்புறம் மொராக்கோல மட்டும் ஏதோ ஒரு ரூட்ல வந்து இந்த ஸ்டீம் இன்ஜின் ஓடிட்டு இருக்கான். அங்க போய் இந்த படத்தை வந்து படமாக்கி இருக்காங்க. இதை கூட கண்டுபிடிச்சவர் நம்ம உலகநாயகன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எதுக்கு உலகநாயகன் பேர் வந்தது பாத்தீங்களா, உலகத்துல எங்கெங்க என்ன நடக்குதுன்றதெல்லாம் இவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. ஆனா 2017 வருஷம் தாங்க இந்த படத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இந்த படம் வந்து டிலே ஆயிடுச்சு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா 2017 வருஷம் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் 2019 வருஷம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண ஒரு மாதங்கள்லயே கொரோனா லாக்டவுன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரோனா லாக்டவுன் லிபரல் ஆனதுக்கு அப்புறமா திருப்பியும் ஷூட்டிங் வந்து ஈவிபில பண்ணாங்க. அங்க பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 3 டெக்னீஷியன் இறந்துட்டாங்க. இதனால மறுபடியும் வந்து படம் வந்து டிலே ஆச்சு. இதையும் தாண்டி ஒரு சில பட்ஜெட் காரணமாக அதுக்கப்புறம் லைகா ப்ரொடக்ஷன் ஓனர் சுபாஷ் கரன் அவர்களுக்கும் சங்கருக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன மனஸ்தாபம், இதனால அந்த படம் வந்து ரொம்ப டிராக் ஆகிட்டே போச்சு இல்லைங்களா. ஆனா 2024 வருஷம் இந்த படம் கண்டிப்பா வெளிவரும் அப்படின்ற மாதிரி பெருசா எதிர்பார்க்கப்படுது. எப்போ வெளிவரும் அப்படின்றத இந்த வீடியோ கண்டினியூஸா பாருங்க சொல்றேன். அதாவது இந்த படத்தோட கதை எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கமலஹாசன் சேனாதிபதி அவர்கள் வந்து சேனாபதி வந்து ஹாங்காங்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா பார்ட் 1லயே அவர் ஹாங்காங் போயிட்டார் இல்லைங்களா. அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது சோசியல் மீடியால ஒரு வீடியோ பாக்குறாருங்க. அந்த வீடியோல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இந்தியால கரப்ஷன் தலைவிரிச்சு ஆடுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்படுறாரு. பார்த்த உடனே நான் இந்தியாவுக்கு இன்னைக்கே கிளம்புறேன், மறுபடியும் பெல்ட்டுக்கும் கத்திக்கும் வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இறங்கி என்ன பண்ண போறாரு கமலஹாசன் அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்துல பிரம்மாண்டம் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, போபால்ல ஒரு பெரிய
ஒரு ஊர்வலம், ஒரு கட்சி ஊர்வலத்துல ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சு 40 கோடி ரூபாய் செலவில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்டை ஏற்கனவே 250 கோடின்னு சொல்லிட்டேன். அதுல 40 கோடி கழிஞ்சு போச்சு. கமலஹாசன் அவர்களுக்கே ஒரு 100 கோடி சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, சோ 100 போச்சு. மீதி இருக்கிறது வெறும் 110 கோடி. இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் மீதி சம்பளம் கொடுத்தா எவ்வளவு போவோம்? ஒரு 20 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த படத்துல மொத்தமாவே ஒரு 3 சீன் தான் இருக்கும், பிரம்மாண்ட சீனு. இதுக்கு 250 கோடி காலி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் அந்த படத்தை வந்து 6 மணி நேரம் ஃபுட்டேஜா எடுத்து வச்சிருக்காங்களாம். 2 பார்ட்டா போதான், சீக்குவலே 2 பார்ட்டா போறது வந்து நான் கேள்விப்படுறது முதல் முறையா இருக்குது. ஏன்னா இந்தியன் 2 இல்லாம இந்தியன் 3 வேற கண்டினியூ ஆகுதான். சரி, ஓகே, இந்த படம் எப்பங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் பிளான் பண்ணாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அந்த படம் வரல. பொங்கலுக்கும் பிளான் பண்ணாங்க, பொங்கலுக்கும் வரல. பொங்கல் பொங்கி போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல பண்ணலான்னு பார்த்தா அதுவும் வேணான்னு சொல்லி இப்ப அடுத்த வருஷம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்களாம். கரெக்டா கோயின்சைட் ஆகும் இல்லைங்களா? ஏன்னா இந்தியன் ஒரு பேட்ரியாட்டிக் பிலிம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை வச்சிருக்காங்களாம். அதனால நம்ம வந்து பொறுத்திருந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ இந்த படத்தை நம்ம பார்ப்போம். இது மட்டும் இல்லாம இந்தியன் 3 எப்போ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 75% ஷூட் முடிஞ்சு போச்சுங்களாங்க. அதனால அதுவும் 2025 வருஷம் நம்ம எதிர்பார்ப்போமா? இப்போ மூன்றாவதா சொல்ல போற படம் தளபதி 68 கோட்டுன்னு பேர் வச்சிருக்காங்க. கோட்டுனா என்ன? பலியாடா நம்ம தளபதி தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க. கிரேட்டஸ்ட் ஒன் அக்ராஸ் டைமா பாருங்க, என்னென்னலாம் யோசிக்கிறாங்க. ஹாலிவுட் ரேஞ்சில் யோசிக்கிறாங்க இல்லங்க. படம் வெளில வந்தா தான் தெரியும் எந்த லட்சணத்துல வரப்போகுதுன்னு. வரும், நல்லாவே வரும். வெங்கட் பிரபு அவர்களும் நம்பலாம். சோ இப்போ தளபதி 68ஓட விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த படம் விஜய் அவர்களோட கெரியர்ல முதல் முறையாக வெங்கட் பிரபு அவர்களோட இணைகிறாரு. இது மட்டும் இல்லாம 24 வருஷம் கழிச்சு நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட இசையில வந்து நடனமாட போகிறார். ஏன்னா புதிய கீதையில பண்ணுது அதோட இப்பதானா. அது மட்டும் இல்லாம ஒரு நடனத்துக்கு விஜய் அவர்களோட அந்த நோஸ்டல்ஜியா, அந்த விண்டேஜ் விஜய் வேணும்ன்றதுக்காகவே ராஜு சுந்தரம் மாஸ்டரை கூட்டு வந்துக்கிறாங்களாம். அவர் வந்து அந்த விஜய்க்கு பழைய ஸ்டெப்பு, இந்த முட்டியை மடை ஆடுவாரு, அதெல்லாம் சொல்லி கொடுப்பாராம். பழைய விஜய் நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த தளபதி 68 அட்லி கையில தான் போயிருக்கணும். ஜஸ்ட் மிஸ் ஆகி வெங்கட் பிரபு கையில வந்த கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்லி அவர்கள் ஜவான் ஒரு படம் எடுத்தார் இல்லைங்களா? இதுக்கப்புறம் அந்த படம் முடியறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற வருண் தவான் வந்து இவரை பிடிச்சு போட்டாராம். அதனால வருண் தவான் படத்துல கமிட் ஆனனால அட்லியால தளபதி 68 இயக்க முடியல. அது அட்லிக்கு வருத்தம், நமக்கு சந்தோஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, இந்த படத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அவங்களோட 25வது படம். இது மட்டும் இல்லாம கண்டிப்பாக இந்த படம் மாநாடுக்கு அடுத்தபடியாக உருவாகக்கூடிய ஒரு டைம் லூப் படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி விஜய் அவர்களுக்கு ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் இன் இந்தியா அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த படம் அபிஷியலி இந்த படம் தான் சொல்றாங்க. எதனாலனா இந்த படத்துல தான் விஜய் அவர்கள் அபிஷியலி 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இதையும் தாண்டி சமீபத்தில் விஜய் அவர்களை தூக்கின்னு போயிட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வச்சு விஷுவல் எஃபெக்ட் ஸ்கேனிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன்னா சின்ன வயசு விஜய் எல்லாம் கொண்டு வர போறாங்களாம். கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு விஜய் ஃபேனு ஒரு பாலிவுட் படம் பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? அந்த படத்துல ஷாருக் கான ஒரு சின்ன பையனா ஒரு பாருங்க, சின்ன பையன் இல்ல, கொஞ்சம் உயரம் கம்மியா வேற ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் வந்திருப்பாரு. அந்த டெக்னாலஜியை இந்த படத்துல யூஸ் பண்ணி விஜய் அவர்களை வித்தியாசமா காமிக்க போறாங்களாம். அதனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம அப்பா விஜய்க்கு வந்து சிம்ரன் தான் ஜோடின்றாங்க. பையன் விஜய்க்கு மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரு நடிகை நடிக்கிறாங்களாம். இது முன்னாடி விஜய் ஆண்டனி அவர்களோட கொலை படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க, ரொம்பவே நல்லா இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இந்த படம் ஏற்கனவே நெட்ஃபிளிக்ஸ்ல வித்தாச்சு, ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்தாச்சு. அதனால இந்த படம் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஸோ விஜய் அவர்களும் ஜனவரி மாதம் ஸ்ரீலங்காவுக்கு கிளம்புறாராம் அடுத்த ஸ்கெடியூலை முடிக்கிறதுக்கு. ஏற்கனவே தாய்லாந்து மற்றும் ஹைதராபாத் ஸ்கெடியூல் முடிந்து விட்டது. படம் நல்லபடியாக போகுது. எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சம்மருக்கு வெளியாகும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதான். பொறுத்திருந்து பார்ப்போம். நான்காவதா சொல்ல போற படம் கங்குவா அப்படின்ற படம். சிவா அவர்களோட இயக்கத்துல பிரம்மாண்டமா உருவாகி கொண்டிருக்கும் ஒரு பெரிய பட்ஜெட் படம் தான் இந்த கங்குவான்ற படம். கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாகுதான். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவாவையும் சூர்யா அவர்களையும் தாண்டி மீதி எல்லாமே பாலிவுட் இறக்குமதி. ஏன்னா இந்த படத்துல ஹீரோயினா திஷா பட்டானி நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வில்லனா வந்து பாபி டியோல், அனிமல் புகழ் பாபி டியோல் நடிக்கிறாரு. இந்த படத்தை வந்து 2019 வருஷமே சூர்யா 39 அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் கிட்ட இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள சூர்யா 39 சூர்யா 42 மாறிடுச்சு. ஆனா இந்த படம் வந்து நல்லபடியா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இது வந்து 2 டைம் லைன் கொண்ட படங்களாங்க. அதாவது இந்த படத்தை வந்து எல்லாருமே என்ன சொல்லுவீங்க, இது ஒரு பீரியட் டிராமாங்க, இது ஒரு எப்பிக் ஹிஸ்டாரிக்கல் பிலிம்னுவீங்க. அப்படியெல்லாம் ஒரு வெண்ணையும் கிடையாது. இந்த படம் வந்து சமீப காலத்துல நடக்கிற ஒரு படமா தான் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் சூர்யா அவர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு டைம் டிராவல் பண்ணி போகக்கூடிய ஒரு கதைக்களமா தான் அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு இருக்கிற சூர்யாவையும் நம்ம பார்க்கலாம், அன்னி இருக்கிற கங்குவா சூர்யாவையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சூர்யா அவர்கள் 13 லுக்ஸ்ல வராராம். இதற்காகவே இந்த படத்தை வந்து 3D ஐமேக்ஸ் ஃபார்மேட்ல வந்து படமாக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த படம் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான படம். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் இந்த படத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு 50 பாடி பில்டர் கூட சேர்ந்து ஜிம்ல வந்து ஒரு ஃபைட் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்லாம 200 பாடி பில்டர் கூட சேர்ந்து ஒரு பயங்கரமான ஃபைட் இருக்கு. 38 லாங்குவேஜ்ல வரக்கூடிய படங்க. அதனால இந்த 2024 வருஷம் ஒரு சூப்பரான ட்ரீட் காத்துட்டு இருக்கு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா தளபதி 68 மற்றும் கங்குவா
வேற லெவல்ல இருக்க போகுது. இப்ப 5வது நான் சொல்ல போற படம் தான் தனுஷ் அவர்களோட நடிப்புல சத்யஜோதி பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இவங்களோட தயாரிப்புல அருண் மாதீஸ்வரன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவர காத்திருக்கும் கேப்டன் மில்லர் அப்படின்ற படம் தான். இந்த படம் வந்து கண்டிப்பாக பொங்கல் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியாச்சு. இது ஒரு பீரியட் பிலிம். இதுல வந்து பிரியா பவானி சங்கர், அதுக்கப்புறம் தனுஷ் நடிக்கிறாரு, சந்தீப் கிஷன் நடிக்கிறாரு, சிவராஜ்குமார் நடிக்கிறாரு. ஆனா இந்த படத்துல இயக்குனர் வந்து சமீபத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எல்டிடியோட ஒரு ரிபல் ஃபைட்டரான கேப்டன் மில்லரை பத்தி சம்பந்தப்பட்ட கதை அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இன்டர்நெட்ல உலாவுது. சத்தியமா அது கிடையவே கிடையாதுங்க. நான் வந்து நம்ம டாம் ஹேங்க்ஸ் நடிச்ச ஒரு படத்தை பார்த்தேன். அதுல அவரோட பேர் வந்து ஜான் மில்லர் அப்படி இருந்தது. ஸோ இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சனால ஜான் மில்லர்ல ஜானை தூக்கிட்டு கேப்டன் நான் வச்சிட்டேன் அப்படின்னு ஏதோ புருடாலாம் விட்டுனுக்கிறாரு. படம் பார்த்தா தான் தெரியும் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு. இருந்தாலும் இதுவும் ஒரு நல்ல பட்ஜெட் படம் தான். 50 கோடி ரூபாயில உருவாகுது. பொங்கல் அன்னைக்கு பார்ப்போம் கேப்டன் மில்லர் எப்படி இருக்குன்னு. 6வதா சொல்ல போற படம் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்பில் ரவி குமார் அவர்களின் இயக்கத்தில் வெளிவர காத்திருக்கும் படம் தான் அயலான் அப்படின்ற படம். ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். சிவகார்த்திகேயன் அவர்களோட பர்சனல் மேட்டர்லாம் விட்டுட்டு அவர் ஒரு நடிகரா இந்த படத்தை பார்த்து கண்டிப்பா நம்ம கொண்டாட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரியான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் ஏகப்பட்டது வந்தாலும் தமிழ் சினிமாலேயே இல்லைங்க இந்திய சினிமாலேயே முதல் ஏலியன் படம் இதுதாங்க. அப்போ இந்த கோயிமில்கான ஒரு படம் வந்தது, அதுல ஒரு தான் ஏலியன் வந்ததுன்னா ஏலியன் வந்து ஒரு பார்ட்டா தான் வந்தது தவிர அது கம்ப்ளீட்டா ஒரு ஏலியன் மூவி கிடையாது. ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சூப்பரான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி முழுக்க ஒரு ஏலியன் படமா எடுத்திருக்காங்க. குழந்தைகள்லாம் கண்டிப்பா இந்த படத்தை கொண்டாடுவாங்க. அதனால இந்த படத்தை நாமும் பார்த்து கொண்டாடுவோம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒருத்தரோட கெரியரை வந்து அவர் செய்த மிஸ்டேக்கை வச்சு நம்ம அழிக்க கூடாது. ஆனா அவர் செய்தது மிஸ்டேக் தான், அது தப்பு தான், அது கண்டிப்பா தண்டிக்கப்பட வேண்டியவை தான். இருந்தாலும் இந்த படத்துல ஏகப்பட்ட டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க சிவகார்த்திகேயன் அவர்களையும் தாண்டி. அவங்கள மனசுல வச்சுட்டு இந்த படத்தை நம்ம வந்து தியேட்டர்ல பார்த்து கொண்டாடணும் அப்படின்றது தான் என்னோட சின்ன வேண்டுகோளே. சரி, இப்ப இந்த படத்தோட கதைக்குள்ள வருவோம். அதாவது கதை அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி நம்ம பேசுவோமா. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவான படங்க. 40 கோடி ரூபாய் வெறும் விஷுவல் எஃபெக்ட்டுக்கே செலவு பண்ணிருக்காங்களா. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல சிவகார்த்திகேயனையும் தாண்டி ரகுல் பிரீத் சிங் நடிச்சிருக்காங்க. ஈஷா கோபிகர் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் கழிச்சு தமிழ் சினிமாக்கு கம்பேக் கொடுத்திருக்காங்க. நரசிம்மா அப்படின்ற ஒரு படம் தான் வந்து அவங்க கடைசியா பண்ணாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த படத்துல ஏலியனா நடிச்சவருக்கு நம்ம நடிகர் சித்தார்த் அவர்கள் வாய்ஸ் கொடுத்திருக்காராம். அதனால நிறைய அம்சங்கள் இந்த படத்துல வந்து இருக்குங்க. இந்த படத்தோட கதை எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏலியன் வந்து தவறி போய் இடத்துல வந்து விழுந்துருது. அது கரெக்டா சிவகார்த்திகேயனோட வீட்டு வாசல்ல இருந்து விழுந்துருது. இதை வச்சுக்கிட்டு யோகி பாபு மற்றும் மற்ற நடிகர்கள், காமெடி நடிகர்கள்லாம் எப்படி வச்சு காமெடி பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. கண்டிப்பா குழந்தைகளுக்கும் பிடிக்கும், நம்மளுக்கும் பிடிக்கும். நம்மளும் வந்து தியேட்டர்ல பார்த்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவோமா. இப்ப 7வதா சொல்ல போறது 150 கோடி ரூபாயில உருவாயிருக்கக்கூடிய தங்கலான் அப்படின்ற ஒரு படம் தான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பா ரஞ்சித் அவர்கள் எதை எடுத்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட லவ்வோட பண்ணுவார் இல்லைங்களா. அது மாதிரி இந்த படத்துக்கு மேல அதிகமா லவ் வச்சு பண்ணிருக்காரு. நம்ம விக்ரம் அவர்களும் அப்படிதான். அவரையும் ஏதாவது பண்ண சொன்னா அந்த கதாபாத்திரமாவே மாறி அவரும் லவ்வோட பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிச்ச மற்ற நடிகர்கள் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே லவ்வோட பண்ணதாலதான் இது தங்கலான் அப்படின்ற படம் லவ்வபிளா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால இது லவ் படமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இது ஒரு பீரியட் படம். இதோட கதைக்களம் எப்படி அமைஞ்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இங்க KGF அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருந்தது. அதை வந்து கவர்மெண்ட் வந்து மூடி விட்டார்கள். அதாவது கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ் அப்படின்னுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா தோண்டி தங்கம் எடுத்துட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் காலத்துல. அதுக்கு முன்னாடி அங்க ஒரு பெரிய கூட்டமே இருந்தது, ஒரு ட்ரைபல் கூட்டமே இருந்துதான். அந்த கூட்டத்தை வெளியேற்றி விட்டு தான் தங்கத்து மேல இருக்கிற ஆசையில பிரிட்டிஷ்காரங்க அந்த வேலையை பார்த்தாங்கன்னு சொல்லப்படுது. சோ அந்த மாதிரி அந்த மக்களை வெளியேற்றும் போது என்ன ஒரு அலப்பறம் நடக்குது, என்ன ஒரு கலவரம் நடக்குது, என்ன ஒரு தகராறு நடக்குது அப்படின்றத பத்தி விளக்கும் கதை தான் இந்த தங்கலான் அப்படின்ற ஒரு கதை. அதனால கதை கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லைங்களா. கண்டிப்பா இந்த படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. நேஷனல் அவார்டு வாங்கும், எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சரிப்பா. இந்த படம் வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிபப்ளிக் டே அன்னி ரிலீஸ் பண்றாங்களாம். ரிபப்ளிக் டேனா குடியரசு தின அன்னி இந்த படம் வந்து வெளியே வரப்போகுது, ஜனவரி மாசம். எல்லாருமே மறக்காம இந்த படத்தை திரையரங்களை பாருங்க. இந்த படத்துக்காக நம்ம சியான் விக்ரம் அவர்கள் இடுப்பெல்லாம் உடச்சிட்டு 2 மாசம் ரெஸ்ட் எடுத்துருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருப்பா, பாருங்க. இப்ப 8வதா நான் சொல்ல போற படம் தான் அஜித் அவர்களோட நடிப்புல மகிழ் திருமணி அவர்களின் இயக்கத்தில் வெளிவர காத்திருக்கும் படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தோட ஷூட்டிங்கே எங்க நடக்குதுன்னு தெரியல. அது உள்ள வெளிவர காத்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஹைப்ப கலப்பி விடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க எப்படி இருந்தாலும் வெளில வரதானே செய்யும். அதுக்கு முன்னாடி அந்த தகவல்கள்லாம் நம்ம என்னன்னு பரிமாறிடலாம். அதாவது இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ரொம்ப ஓவரா போறேன் 220 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மகிழ் திருமணி அவர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை விட இரட்டிப்பா கொடுத்துருவாங்களா அந்த படத்துல. ஏன்னு தெரியல, வாயை மூடிட்டு கம்முன்னு இரு அப்படின்றதுக்காகவான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அஜித் அவர்களுக்கு 102 கோடி ரூபாய் சம்பளங்க. அர்ஜுன் நடிகிறாரு, சஞ்சய் தத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன்றாங்க. உள்ள வந்தாரா இல்லையா அப்படின்றதும் தெரியல.
அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட கார் சீக்வன்ஸ் இருக்குதுங்க. அஜித்தை வச்சு பைக் சீக்வன்ஸ் தான் நீங்க எடுப்பீங்களா, கார்லாம் எடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப நாள் ஆதங்கத்துல இருந்தோம் இல்லைங்களா. அந்த ஆதங்கத்தை பூர்த்தி செய்யும் விதமாக இந்த படத்துல நிறைய கார் சீக்வன்ஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த படத்தை பத்தி நிறைய தகவல்கள் வெளியே வரமாட்டேங்குதுப்பா. ஏன்ப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் அஜித் வச்சாரு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் செக்னு சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஷூட்டிங் எடுத்தாலும் அங்க எவனாவது ஒரு நெட்டிசன் வந்து எதையாவது படம் முடிச்சு எங்கேயாவது போட்டுறான். சமீபத்துல விஷால் மாட்டினா மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் போர்வை போத்திட்டு ஓடி போனாரு. அது மேட்டர் என்னப்பா அப்படின்னு கேக்குறீங்க, சொல்றேன் அடுத்த வீடியோல சொல்றேன். சோ இந்த மாதிரி நம்மளோட படத்தை பத்தி எந்த தகவலும் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக நெட்டிசன்களே நுழையாத ஒரு இடத்துல போய் படம் எடுத்துட்டு இருக்காராம். அந்த இடத்தின் பேர் தான் அசர்பைஜான் அப்படின்றாங்க. ஏன்னா அசர்பைஜான்ல தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக ஒரு பெரிய வார் ஒன்று போயிட்டு இருக்குங்க. அதாவது நகோர்னோ கர்பாக் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு வார் ஒன்று போயிட்டு இருக்கான். இதனால பாத்தீங்கன்னா அங்க இந்த நெட்டிசன்கள் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் உள்ள அலோடே கிடையாது. உங்க மொபைல் போன் எல்லாம் வச்சு நீங்க கண்டதெல்லாம் போட்டோ எடுக்க முடியாது. ஆனா ஷூட்டிங்லாம் நீங்க பண்ணிக்கலாம், அது வந்து ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு. அதனாலதான் இந்த நெட்டிசன் மூலியமாக எதுவுமே வெளில போக கூடாதுன்னு சொல்லி அஜித் அவர்கள் அந்த மாதிரி ஒரு சேஃபரான ஒரு இடத்துல வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. அப்படி என்னதான் அந்த படத்தை உள்ள நீங்க வைக்க போறீங்க, எப்படி இருந்தாலும் வெளியாக தானே போகுது. சும்மா ஹைப்பை கிளப்பி விடுறதுக்கு இதெல்லாம் நம்மளும் பொறுத்து இருந்து பார்ப்போம். அவதார் 3 எடுக்கிறாங்க அவங்க. மகிழ்த்திருமேனி டச் இருக்கா இல்லையானே தெரியல. 2 டிப்பு சம்பளம் கொடுத்து அவர் வாயை வேற அடர்த்தி விட்டார்கள். அதனால மகிழ்த்திருமேனே வாயை திறந்து எதுவும் பேச முடியலையாப்பா. இப்போ ஓகே, 9வது நான் சொல்ல போற படம் தான் கல்கி 2898 AD. என்ன படம் அது, தமிழ்ல கேள்விப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இது முழுக்க முழுக்க ஒரு முழுமையான தமிழ் படம் சொல்ல விரும்பல. இது வந்து ஒரு பேன் இண்டியா பிலிம் அப்படின்னு சொல்லலாம். நாகவிஷ்ணு அவர்களோட இயக்கத்துல 600 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாகிற படங்க. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம கமலஹாசன் அவர்கள் ஒரு வில்லத்தனம் பண்றாரு. பாவம்பா, ஏற்கனவே பிக் பாஸ்ல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச இமேஜ் போச்சு. இப்ப மீதிகிற இமேஜையும் வில்லத்தனத்தை பண்ணி இழக்க போறாரோன்னு பயமா இருக்குது. ஆனா பெரிய சம்பளம் கொடுத்துருப்பாங்க, ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், திஷா பட்டானின்னு ஒரு பெரிய பாலிவுட் இறக்குமதியே இருக்குது. தமிழ்நாட்டுல கமலை தவிர யாருமே கண்ணு தெரியல அவங்களுக்கு, நம்மளுக்கே தெரியல. மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிலிம் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு ஒரு பேரை வேற வச்சுட்டாங்க. ஏன்னா 600 கோடி ரூபாய் செலவு பண்ணி எந்த மாக்கா நம்ம பிரபாஸ் வச்சு படம் எடுக்கிறது. எடுத்த படம் எல்லாமே ஃபெயிலியரு. போட்ட காசெல்லாம் கிணத்துல விழுந்த கல்லு மாதிரி போச்சு. மறுபடியும் ஒருத்தர் சிக்கிருக்காரு பார்த்தீங்களா. பார்ப்போம் அவரோட நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த படத்துல பிரபாஸ் ஓட்டுறதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு வித்தியாசமான வண்டியை தயாரிச்சிருக்காங்களாம். இந்த வண்டியை தயாரிக்கிறதுக்காகவே மஹிந்திராக்கு ஒரு நோட்டீஸ் எல்லாம் போட்டு தேங்காய் பழம்லாம் வாங்கி கொடுத்து ஒரு புது வண்டி தயாரிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களும் புதுசாக ஒரு வண்டியை தயாரிச்சிருக்காங்களாம். பாப்போம் அந்த வண்டி எந்த லட்சணத்துல இருக்குன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல சொன்னாலும் கடைசியில சாலார் மாதிரி சப்புன்னு தான் இருக்க போகுது. சோ நண்பர்களே, அரைகுறையா 9 படத்தை மட்டும் விட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, 10வது படம் உங்களோட சாய்ஸ். நீங்க எந்த படத்தை வந்து பெரிய லெவலில் எதிர்பார்க்குறீங்க, எந்த படம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பட்ஜெட் படமா நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போடுங்க. அது பெரிய பட்ஜெட் படமா இல்லையான்றத அந்த கமெண்ட்லயே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வேற என்ன பேசலாம் அப்படின்னு இன்னும் நிறைய விஷயங்கள் சினிமாவில் இருக்குதுங்க. தோண்ட தோண்ட தங்க புதையல் மாதிரி சினிமாவில் மட்டும் தகவல் கிடைச்சிட்டே இருக்கும். எதை பேசலாம்னு சொல்லுங்க, அதை நான் ரிசர்ச் பண்ணி அடுத்தடுத்த வீடியோல பேசுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.